கிருபை என்று மாறாது. நேசரின் இரத்தம் நம்மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் நம் பிள்ளைகள் மேலே நெருங்காது சாத்தான். தட்டி சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். ஆர்ப்பரித்து சொல்லுங்க, பெரியவர். உயர்த்தி சொல்லுங்க, தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. இந்த உலகிலே இருக்கும் இந்த பிரச்சனையை விட நம் தேவன் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாய்மானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீ. சொல்லலாம், என் அம்மா நீரே, என் அம்மாவும் நீ. அப்பா அப்பா அப்பா, எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நீங்க தான். நாங்க சேர்த்து வைத்த ஒரு பெரிய சொத்து நீங்க தான் ஏசப்பா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு வேலை முடிந்தது என்று சொல்லி முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு? அவர் எதுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாருல்ல, அவருடைய வேலை முடிந்ததா இல்லை வேலை முடிந்ததா பார்க்கும் பொழுது ஒரு நிறைவை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது லூக்கா 17:4 பார்க்கும் பொழுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது மாதிரி அவங்க க்ளீனாக அவர் ஒரு தைரியத்தோடு அந்த லூக்கா புத்தகத்தில் அங்கே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இறக்கும் பொழுது 30 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது என்றால் அவர் எவ்வளவாக கிரியைகளை செய்து முடித்து அந்த நாளை வெற்றியாக அவர் நிறைவு செய்தார் என்பதை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இதை ஆலோசித்து ஆனாலும் எனக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியம் உண்டு. ஒரு நாள் இந்த மோசே என்கிறதான அந்த சின்ன பிள்ளையை ஒழித்து வைக்கக்கூடாதபடிக்கு ஒரு நாள் வரும். அந்த நாளில் நான் ஒரு நாணல் பெட்டியாக நான் போய் நிற்பேன். அது என்ன சொல்லுச்சு? ஒரு நாள் வரும், என்னை யாருமே பார்க்கல, எனக்கு யாருமே வேண்டாம், என்னை அப்படியே காற்றுல தான் நான் நிற்கிறேன், எனக்கு தண்ணி ஊற்றுறது கிடையாது, இங்கே வர்றாங்களான்னா பார்த்தா கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் இந்த இடத்துல நான் அடிபட்டு நான் நிற்கிறேன். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், அந்த சின்ன பிள்ளை மோசையை ஏன் பெட்டியில் வச்சு தான் இந்த தண்ணியில் ஊட்டி விடுவாங்க. அவனுடைய வாழ்க்கை மாறினது, சரித்திரங்கள் மாறினது என்று பார்க்கிறோம். தேவஜனமே, நம்ம எதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறார் தெரியுமா? பிறருடைய சரித்திரங்களை மாற்றுவதற்காக. ஒரு தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டுவதற்கு ஒரு தலைவன் எழும்புவதற்கு இந்த நாணல் பெட்டி முகாந்திரமாக மாறினது. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். நானும் ஒரு சின்ன நாணல் பெட்டியாக மாறணும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? முடிந்தது, அப்போ தான் உங்கள் கிரியை முடிந்தது. அதற்காக தான் இந்த நாணல் பெட்டியை மாறி நீங்கள் பிரயோஜனப்படுற வரைக்கும் கர்த்தர் வழி நடத்திட்டே இருப்பார். அடுத்த ஒரு நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல அவங்க என்ன செய்வாங்க? தேவையில்லாத முச்செடிகளை வெட்டி எரிந்து விட்டு பின்னர் அதிலே அடுத்த கட்ட வேலைகளை நம்ம செய்வது. எரிந்த முச்செடி நிலத்திலிருந்து தான் அவனுடைய வாழ்க்கைக்கு அவனை கொண்டு தேவன் என்ன செய்ய திட்டம் வைத்திருந்தாலோ அந்த திட்டங்களை தேவன் அந்த இடத்திலிருந்து அவனுக்கு ஒன்றொன்றாக சொல்லி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். பிறருடைய வாழ்க்கையினுடைய தேவ திட்டங்களை விளக்கி சொல்லுவதற்காக மனம் போன போக்கில் போகிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு முச்செடிகளாக மாறி நானும் எரிவேன்னு நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க? அவனுக்கு நம்ம சொல்லணும், இல்லை, தேவன் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உனக்கு ஒரு திருப்பியும் ஒரு உயிர் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் வாழ்க்கையில் இப்படி இல்லை, இன்ன விதமாக செய் என்று சொல்கிற ஒரு முச்செடிகளாக நீங்கள் மாறுவீங்களா? அந்த முச்செடிகளாக நம்ம மாறும் பொழுது அவர் நமக்காக என்ன கிரியை நியமித்து வைத்திருக்கிறார்களோ அந்த கிரியை முடிந்தது என்று நாமும் சொல்ல முடியும்.